ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு ரவையில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு ஸ்வீட்டான ரொம்ப சேஃபான ஒரு தீபாவளியை எல்லோரும் கொண்டாடுங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகே, இப்போ நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகியதும் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவும் எடுத்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ரவை நெய்யோடு வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு மணம் வரும். அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும், நல்லா மணம் வந்துடும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ரொம்ப லோவிலே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம கையில் பிடிச்சு பார்க்குறப்போ நல்லா அது திரண்டு நம்ம பிடிக்கிற அளவுக்கு என்ன ஷேப்பில் பிடிச்சாலும் அந்த அளவுக்கு வரணும். அதுதான் அதோட பதம். இப்போ நல்லா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம குலோப்ஜாமுன் செய்வோம் இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சா போதும். நல்லா பிடிக்கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிருங்க. லைட்டாக கையில் ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவையும் நான் இதே போல் உருண்டை பிடிச்சிக்கிறேன். பிடிக்கும்போது அமுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா விரிசல் வராது. உருட்டும் போது லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக உருட்டுங்க. இல்லை அப்படின்னா அது விரிசல் விடும். அவ்வளோதான். இந்த ஷேப்பில் நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பண்ணிக்கலாம். இதை விட சின்னதாகவும் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ இது போல் நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக ஒரு துளி மாவு எடுத்து போட்டு பாருங்கள். அது நல்லா டக்குன்னு மேல் எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். மிதமான தீயில் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். அதிகமான தீயில் வச்சோம் அப்படின்னா மேலே மட்டும் நல்லா செவந்துடும், உள்ளே மாவாக இருக்கும். மிதமான தீயில் இப்படி நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நாம் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே போல் நான் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ரவை எந்த அளவு எடுத்தோமோ அதே கப்பில்
1 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போதுமானது, கரெக்டான இனிப்பாக இருக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சிரப் செஞ்சாலும் குலோப் ஜாமுனுக்கோ ஜாங்கிரிக்கோ எதுக்கு செஞ்சாலும் அதில் ஒரு துளி உப்பு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இனிப்பு சுவை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்து சிரப்பு வந்து ரெடி ஆகணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுலேயே அப்படியே போட்டு கூட ஊற வைக்கலாம், இல்லை இப்படி தனித்தனியே போட்டு கூட ஊற வச்சுக்கலாம். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த சிரப் எடுத்து ஊற்றிடலாம். இதை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரவையில் செஞ்சது மாதிரியே இருக்காது. ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலாப்பில் சிரப்பு விட்டுட்டு கொஞ்சம் பாதாம் இருந்தால் உடச்சி இது மேலே அழகுக்காக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அவ்வளோதான். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.